இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சேவாகை பார்த்து வங்கதேச கிரிக்கெட் வீரர் ஷஹீப் அல் ஹசன் யார் அவர் என்று கேட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு என்ன காரணம், என்ன நடந்தது பார்க்கலாம். Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. T20 உலகக்கோப்பை தொடரில் நெதர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 25 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேச அணி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் வங்கதேச பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெளியேறிய போதும் அனுபவ வீரர் ஷஹீப் அல் ஹசன் 46 பந்துகளில் 64 ரன்களை எடுத்து அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தார். முன்னதாக தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் ஷஹீப் அல் ஹசன் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தார். அதற்கு முன்னர் இலங்கைக்கு எதிரான போட்டியிலும் அவர் சரியாக விளையாடவில்லை. இந்நிலையில்தான் இந்திய கிரிக்கெட் ஜாம்பவானான சேவாக் ஷஹீப் அல் ஹசன் அதிக அனுபவங்களை கொண்ட வீரர், வங்கதேச அணியின் கேப்டனாக நீண்ட காலம் செயல்பட்டுள்ளார். ஆனால் T20 கிரிக்கெட்டில் ஷஹீப்பின் செயல்பாடுகள் மோசமாக இருந்துள்ளன. கிரீஸில் கொஞ்சம் நேரம் செலவழித்து ஆட வேண்டும். அவர் என்ன மேத்யூ ஹேடனா அல்லது ஆடம் கில்கிறிஸ்டா ஷார்ட் பிட்ச் பந்தை குத்திய ஜோருக்கு ஃபுல் ஷாட் ஆட? அவர் வங்கதேசத்தை சேர்ந்த ஒரு சாதாரண வீரர். எனவே உன் தரம் என்னவோ அதற்கேற்ப ஆடு. ஹூக் ஷாட் ஃபுல் ஷாட் ஆட வரவில்லையா? உனக்கு தெரிந்ததை ஆடிவிட்டு போக வேண்டியதுதானே என்று காட்டமாக தாக்கி பேசியிருந்தார். மேலும் T20 கிரிக்கெட்டிலிருந்து ஷஹீப் அல் ஹசன் ஓய்வை அறிவிக்க வேண்டும் என்று காட்டமாக பேசியிருந்தார். இந்நிலையில் நெதர்லாந்துக்கு எதிரான போட்டியில் வென்ற பிறகு ஷஹீப் அல் ஹசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் சேவாக்கின் விமர்சனம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு ஷஹீப் அல் ஹசன் முதலில் யார் அவர் என்று கேட்டார். பின்னர் எந்த வீரரும் யாருக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு வீரரின் பணி என்னவென்றால் அணியின் வெற்றிக்கு உதவி செய்வதுதான். பேட்ஸ்மேனாக, பவுலராக, ஃபீல்டராக சிறப்பாக செயல்பட்டு அணியை வெற்றி பெற வைக்க வேண்டும். மற்றபடி யாருக்கும் பதிலளிக்க தேவையில்லை. அதே போல ஒரு வீரரால் அணியின் வெற்றிக்கு பங்களிக்க முடியவில்லை என்றால் நிச்சயம் சில விவாதங்கள் வரும். அதில் எந்த தவறும் இல்லை என்று நினைக்கிறேன். ஆனால் எனது ஆட்டம் குறித்து நான் எப்போதும் கவலை கொண்டதில்லை. என் கிரிக்கெட் வாழ்க்கை முழுக்கவே நான் அப்படிதான் இருந்திருக்கிறேன். கிரிக்கெட்டில் ஒரு நாள் உங்களுக்கான நாளாக இருக்கும், மற்றொரு நாள் இன்னொரு வீரருக்கான நாளாக இருக்கும். நன்றாக பவுலிங் செய்வதே எனது பணி. விக்கெட் வீழ்த்துவதற்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமும் தேவை என நினைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் சோசியல் மீடியாக்களில் வைரலான நிலையில் நெட்டிசன்கள் பலரும் சேவாக் பேசியதற்கு ஷஹீப் கொடுத்த பதிலடி சரிதான் என கமெண்ட் செய்து வருகின்றனர்.